வணக்கம் நண்பர்களே, நம்ம கையில் இருக்கிறது xiaomiயோட மீ சவுண்ட் பார். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்ன இருக்குன்னு செக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை டிவியில் கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். எடுத்தோடனே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வழக்கமாக யூசர் மேனுவலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறதில்ல. அடுத்ததாக பாக்ஸில் சில கேபிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒன்று தான் வந்து SBDF கேபிள். இந்த கேபிள் மூலமாக தான் சவுண்ட் பாரை வந்து டிவியில் கனெக்ட் பண்ண முடியும். அடுத்ததாக சவுண்ட் பாரை வாலில் மாட்டுறதுக்கான ஸ்க்ரூஸ் மற்றும் அதுக்கூட ஹிஞ்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சவுண்ட் பாரை பவரில் கனெக்ட் பண்ணுறது கூட AC வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற MI சவுண்ட் பார் இப்போ எடுத்துட்டோம் வெளியில். பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அவர் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வந்து கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே வந்து அழகாக இருக்குன்னு சொல்லணும். இந்த சவுண்ட் பாரை ரொம்பவே மினிமலாக xiaomi டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய லிவிங் ரூம், பெட்ரூம் இதெல்லாம் வந்து இருக்கிற கலர்ஸோட ஈஸியாக பிளெண்ட் ஆகிற மாதிரியான ஒரு மெட்டீரியல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சவுண்ட் பாரை பொறுத்தவரை ஒயிட் கலரில் மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் ஃபேப்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த சவுண்ட் பாரை வந்து கவர் பண்ணுது. இந்த சவுண்ட் பாரோட கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே வந்து டாப் சைடில் இருக்குது. அதே நேரத்தில் இதில் வந்து தனியாக ரிமோட் கண்ட்ரோல் எதுவும் கொடுக்காது வந்து இதில் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. சவுண்ட் பாரோட பேக் சைடில் SBDF, ஆப்டிக்கல், ஆக்சின், லைனின் இந்த போர்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பவர் கனெக்டரும் இருக்குது. ஆனால் வந்து USBயோ இல்லை HDMIயோ கனெக்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான போர்ட்டும் உங்களுக்கு கொடுக்கல. இந்த சவுண்ட் பாரில் Bluetooth 4.2 சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்முடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸோட இந்த சவுண்ட் பாரை கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெடிஷ்னல் டிவிஸ், அது மாதிரி ஸ்மார்ட் டிவி, இந்த மாதிரி எந்த விதமான டிவியாக இருந்தாலும் வந்து ஈஸியாக வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் பாரை நம்ம டேபிள் டாப்லையும் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதற்காக வந்து கீழே வந்து அவங்க கிரிப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ இந்த சவுண்ட் பாரை நம்மள்ட்ட இருக்கிற டிவியில் கனெக்ட் பண்ணி இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பவர் அடாப்டர் முதல்ல வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து SBDF கேபிள் எடுத்து சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு எட்ஜை வந்து டிவியில் கனெக்ட் பண்ணிடணும். இப்போ சவுண்ட் பார் டாப்பில் உள்ள பட்டன்ஸில் SBDF அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் டிவியில் அவுட்புட் அப்படிங்கிற இடத்துல டிவி ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறது இல்லாமல் SBDF அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. MI சவுண்ட் பாரை நம்மள்ட்ட இருக்கிற ஃபோன் மூலமாக கனெக்ட் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இந்த சவுண்ட் பாரோட சவுண்ட் குவாலிட்டி சொல்லவே வேணாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. இதோட பேஸ் லெவல்ஸும் வந்து நல்லா இருக்குது. அது மாதிரி வந்து ஹை வால்யூம்ஸ் வைக்கும் போது வந்து டிசாசன் இல்லாமல் ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இந்த சவுண்ட் பாரில் மொத்தம் வந்து 8 டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 டோம் ஸ்பீக்கர்ஸும் 2 ஊஃபர்ஸும் அது மட்டும் இல்லாமல் 4 பாசிவ் ரேடியேட்டர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு பிராண்ட்ஸ்லாம் சவுண்ட் பாரை வந்து அதிக விலைக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாலும் xiaomi வந்து 4999 ரூபாய்க்கு வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி, இதோட சவுண்ட் குவாலிட்டியும் சரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். டிவியில் கனெக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் மூலமாக பாடல்கள் கேட்குறது அப்படின்னு இதோட யூசஸ் வந்து நிறையா இருக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டர் எஃபெக்ட் வந்து இது வந்து கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொடுக்காது தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதோட சைஸ் அந்த அளவு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு குவாலிட்டியான சவுண்ட் வந்து இந்த பிரைஸ்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பேஸ் லெவலும் சவுண்ட் லெவலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த சவுண்ட் பார் விட்டுட்டு நீங்கள் தாராளமாக ஹோம் தியேட்டர் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பளையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.